இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 51 அதிகாரம் 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இங்கே தாவீது தேவனை நோக்கி அறிக்கையிடுறார். இந்த 51வது சங்கீதம் தாவீதுடைய பாவ மன்னிப்பு அறிக்கையிடுகிற சங்கீதமாக இருக்கிறது. அதனால் அவர் தான் செய்த தவறுகளை உணர்ந்து தேவனிடத்தில் தன் இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாய், சிருஷ்டிக்கும்படியாய், நிலைவரமான ஆவியை அந்த உள்ளத்திலே புதுப்பிக்கும்படியாக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறத பார்க்குறோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். அப்போ அந்த சுத்த இருதயத்தை கர்த்தர் புதுப்பிக்கணும், சிருஷ்டிக்கணும்னா, நிலைவரமான ஆவியை நமக்குள்ளே புதுப்பிக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா, எசேக்கியேல் 11:19 சொல்கிறாரு, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்குள் அருளுவேன் என்றார். அப்போது கர்த்தருடைய கட்டளையை கட்டளையின்படி நடந்து அவருடைய நியமங்களை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் ஒரு ஏக இருதயத்தை நமக்குள் வைக்கிறார். ஒரே இதயம் இல்லையா? அந்த இதயத்தில் கர்த்தர் புதிய ஆவியை கொடுத்து நம்முடைய கல்லான இருதயத்தை எடுத்து அது ரத்தமும் சதையுமுள்ள இருதயமாக அதை மாற்றி நமக்கு அருளுவேன்னு சொல்கிறார். இன்னைக்கு இருதயமானது மகா கேடும் கிறுக்குள்ளதுமா இருக்கிறது என்றே வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த இருதய கேடை நீக்கணும்னா கர்த்தர் அந்த இருதயத்தை சுத்திகரிக்கணும், அதில் நிலைவரமான ஆவியை நம் உள்ளத்தில் புதுப்பிக்கணும். அதுக்காக நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது தான் நாம் புது சிருஷ்டியாக இருக்க முடியும். பழைய காரியங்கள் நம் இருதயத்தை விட்டு நீங்கும், நம்மை தேவன் புதிதாக்குவார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை புது சிருஷ்டியாக தரித்து கொள்ளணும், புது சிருஷ்டியாக இருக்க நம்ம காத்து கொள்ளணும். அப்படின்னா கிறிஸ்து எதெல்லாம் தன் சீஷர்களுக்கு அவர் போதித்தாரோ, ஜனங்களுக்கு போதித்தாரோ, அந்த கற்பனை, கட்டளை, நியமங்கள் எல்லாவற்றிற்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் புது சிருஷ்டியாக இருப்போம். அதே போல் எபேசியர் 4 அதிகாரம் 22 24 வரைக்கும் பார்த்தோம்னா, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்போ எதை நம்மிடத்துல நீக்கணும்? முந்தைய மனுஷன் பாவ இச்சையில விழுந்து போய் கெட்டு போய் கிடக்கிறானா, அத்தகைய பாவ எண்ணங்களை களைந்து போடுங்க. உங்க உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியாலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்துவின் சாயலில் தான் நாம் இருக்கோம். மனுஷன் தேவ சாயலில் தான் உண்டாக்கினார் இல்லையா? ஆதாமை தன் சாயலில் தான் அவர் மண்ணில் உண்டாக்கினார். அவன் விழாவில் இருந்து தான் ஏவாளை உண்டாக்கினார் பார்க்குறோம். அவர்கள் மூலம்தான் உலகத்திலே சந்ததிகள் பெருகினது. அப்போ புது ஆவியை நம் உள்ளத்தில் வைத்து அவர் நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை போல உங்களை தரிச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றே மத்தேயு 5:8 பார்க்குறோம். அப்போ சுத்த இருதயம் வேணும். எப்படி ஒரு குழந்தையை போல நாம் தேவனிடத்துல பிரவேசிக்கிறவங்களா இருக்கணும். அந்த குழந்தைகளுடைய இருதயம் எப்படி இருக்கும்? கபடற்று இருக்கும், கள்ளம் கபடமற்று இருக்கும். அப்படிப்பட்ட சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது தேவனை தரிசிக்க முடியும். அதே போல் ரோமர் 12:2 சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல். அப்போ சுத்த இருதயமாய் இல்லாதவர்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் ஜனங்க எப்படி வாழறாங்களோ அவங்கள போல இவங்கள வேஷம் தரித்து வாழுறாங்கன்னு சொல்கிறார். அப்படி ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள் என்றார். அப்போது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காதீங்க. தேவனுக்கு பிரியம் உண்டாக அவருடைய பரிபூர்ண சித்தம் இந்த உலகத்தில் என்ன வைத்திருக்கிறார், அது பரலோக ராஜ்யத்திலே அவர் சித்தம் நிறைவேறதுக்காக இருக்கிற காரியங்கள் என்ன, அதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். ஆனால் கர்த்தர் நம்மையும் நம்முடைய மனதையும் புதிதாக்கி மறுரூபமாக்குவார். அப்பொழுது அப்போஸ்தலர் 3:5 பார்க்குறோம், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலே நம்மை ரட்சித்தார்.
அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குகள்னாலே நம்மை ரட்சித்தார். அப்போது பரிசுத்த ஆவி நமக்குள்ளே எப்போ வருதோ அப்போ தேவன் நம்மை புதிதாக்குகிறார்னு பார்க்குறோம். நம் இருதயத்தை அவர் புதிதாக்குகிறார், நம் சிந்தையை அவர் புதிதாக்குகிறார். 1 பேதுரு 1:22 சொல்கிறார், நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். மாயமற்ற சகோதர சிநேகம். அப்போது ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாக இருக்கிற நாமும் எப்படி இருக்கணும்? ஆவியில் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்த ஆவியின் பூரணம் எப்போ வரும்? சத்திய வசனம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் அது பூரணப்படும். அது ஆத்துமாக்களை சுத்தமாக்கும் நம்ம இல்லையா? சுத்த இருதயத்தோடு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்னே சொல்கிறார். சங்கீதம் 24:4 பார்க்குறோம், கைகளிலே சுத்தமுள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாக இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே சுத்த இருதயம் உள்ளவன் இல்லையா? கைகளில் சுத்தம் இருக்கணும், இருதயத்தில் மாசு இருக்கக்கூடாது. அப்போ எந்த கையினாலே எந்த ஒரு பாவங்களையும் பழக்க வழக்கங்களோ நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. இருதயத்தில் அப்பழுக்கற்றவர்களாய், மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறவர்களாய், தீமை செய்கிறவர்களாய் நாம் இராமல், நம் ஆத்துமாவை மாயையான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்காம கபடாய் பொய்யாய் ஆணையிடுகிற பழக்கம் நம்மிடத்தில் இராமல் இருக்கும்போது தேவன் நமக்கு சுத்த இருதயத்தை கொடுத்து நிலைவரமான ஆவியை நமக்குள்ளே வைப்பார். அதே போல் இருமனம் உள்ளவங்களாக நீங்கள் உங்கள் வழிகளில் நிலையற்றவர்களாக இருக்காதீங்கன்னு யாக்கோபு 1:8 சொல்கிறார். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு எப்படி தான் வாழணும், எந்த நிலையில் நான் நிலச்சி நிற்கணும் என்பதை அவன் அறியாமல் உலகத்திலும் ஓடிக்கொண்டு இருப்பான், கர்த்தருக்குள்ளாகவும் இருப்பான். அப்போ அவன் இருதயம் எப்படி இருக்கும்? நிலையற்றதாக இருக்கும். அப்படி நாம் இருதயம் இராதபடிக்கு கர்த்தருடைய சத்தியத்தின்படி, அவர் நீதியின்படி, அவர் பரிசுத்தத்திலே நாம் நிலை கொண்டு இருப்போமானால் சுத்த இருதயத்தை நமக்குள்ளாகவும் தேவன் சிருஷ்டிப்பார். சங்கீதம் 78:37 பார்க்குறான், அவர்கள் இருதயம் அவரிடத்தில்னா கிறிஸ்துவிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கைகளில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. அப்போ சிலருடைய இருதயம் இன்னும் சுத்திகரிக்கப்படலை, பரிசுத்த ஆவியில் நிலை பெறலைன்னா அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க கர்த்தருடைய உடன்படிக்கையை அவங்க உண்மையாக காத்து கொள்ளாமல் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கர்த்தருடைய நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நாம் உண்மையாய் விசுவாசித்து அந்த கர்த்தருடைய கட்டளை, கற்பனைகளை, நியமங்களை நாம் கை கொண்டு வாழ்வோமானால் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை வைப்பார். நம்ம புது சிருஷ்டியாக இருக்கணும்னா பழையவைகள் நம்ம இடத்துல ஒழிந்து போகணும். நாம் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையை விட்டு நாம் நீங்கணும். நம்ம இருதயத்துக்கு, நம்ம உள்ளத்துக்குள்ள புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யாகும் நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம போடக்கூடாது. விசுவாசத்தில் நாம் பலன் கொள்ள வேண்டும். ஆவியினாலே புதிதாக்குறதுனாலே நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறணும். நம்ம கைகளில் சுத்தம் இருக்கணும், இருதயத்தில் மாசு இல்லாமல் இருக்கணும். நம்ம ஆத்துமாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கபடாய் ஆணையிடாமல் நாம் இருக்கிறவர்களாக இருக்கணும். இருமனம் உள்ளவர்களாய் நாம் நிலையற்றவர்களாக இராதபடிக்கு நம் இருதயத்தை கர்த்தரிடத்தை கரத்தில் தாவீது ஒப்பு கொடுத்தது போல நாம் ஒப்பு கொடுக்கும்போது அவர் அதை சிருஷ்டித்து சுத்த இருதயத்தை நமக்குள் சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியை நம்மில் புதுப்பிப்பார். ஆமென்.